அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். திருக்குறளார் வி முனுசாமி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். சிறந்த பேச்சாளர், நல்ல நகைச்சுவையான கருத்துக்களை வெகு அழகாக சொல்லக்கூடியவர். அவர் தான் ஒரு தடவை சொல்லுவார், நம்ம ஆளுங்களுக்கு என்ன இயல்பு அப்படின்னா, உங்களுக்கு வீடு இருக்கா, உங்களுக்கு கார் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆளுங்க கோச்சிக்க மாட்டாங்க. வீடு இருக்கா, கார் இருக்கா, பிள்ளை குட்டிங்க இருக்காங்களா இப்படிலாம் கேட்டால் கோச்சிக்க மாட்டாங்க. அதே யார்ட்டையாவது போய் இதெல்லாம் இருக்கான்னு கேட்குற மாதிரி அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் கோச்சிக்குவா. அப்போ எப்படி தான் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சில விஷயங்களெல்லாம் நம்மளாக தான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தட்ட போய் கார் இருக்கா, பங்களா இருக்கா, வீடு இருக்கான்னு கேட்டாலாம் கோச்சிக்க மாட்டார். ஏன்? அதெல்லாம் வெளிப்படையான விஷயங்கள். அறிவு இருக்கா அப்படின்னு மட்டும் கேட்டால் மட்டும் கோச்சிக்குவார். ஏன்? நான் இருந்தால் ஏன்டா உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். இந்த அறிவு எடை போடுவது அப்படின்னே அறிவியல் துறையில் ஒரு அணுகுமுறை வச்சுருக்கிறாங்க. அதை ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு. நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 100க்கு 40 மார்க்கு, 50 மார்க்கு, 70 மார்க்குன்னு பிள்ளைங்க வாங்குறாங்களே, அதே மாதிரி அறிவை அளப்பதற்கும் ஒரு வரைமுறை, ஒரு அணுகுமுறை வைத்திருக்கிறார்கள். அதுதான் ஐக்யூ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தின் மிகப்பெரிய அறிவியல் மேதை அப்படின்னு எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டவர் ஐன்ஸ்டீன். உங்களுக்கு தெரியும். அவருடைய ஐக்யூ அளவு என்ன அப்படின்னா 160 என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் சிவப்பிரசன்னா அப்படின்னு ஒரு பையன், 8 வயசு பையன், அவனை பிறவி மேதை அப்படின்னே சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு ஐன்ஸ்டீனை விட அவனுடைய ஐக்யூ அளவு அதிகமாக இருக்கிறது, 182 அப்படின்றான். அதே மாதிரி முகமது யூசுப் அப்படின்னு ஒரு தம்பி உத்தரப்பிரதேசில் இருக்கிறார், அவருக்கும் 174 அப்படின்றாங்க. அப்போ இந்த ஐக்யூனா என்ன அப்படின்னு புரியறதுக்காக இந்த உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். இதே மாதிரியே வாழ்க்கையில் அறிவு எப்படி முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் முக்கியம். என்ன தெரியுங்களா? உணர்ச்சிகளை நிர்வகிப்பது. அதுக்கு EQ அப்படின்னு சொல்கிறாங்க, இமோஷனல் கோஷன்ட். இது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், அது இமோஷனல் கோஷன்ட். ஏன்? நமக்கு வெறும் அறிவு இருந்தால் மட்டும் போதாது. அந்த அறிவை சரியான விதத்தில், சரியான இடத்தில், சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய உணர்ச்சிகளை நாம் ஒழுங்காக நிர்வகிக்க வேண்டும். கோபம் வருதுன்றதுக்காகவே உடனே வெளிப்படுத்தக்கூடாது. வருத்தம் வருதுன்றதுக்காகவே உடனே வெளிப்படுத்தக்கூடாது. இந்த கோபம், வருத்தம், விரக்தி, அப்புறம் உற்சாகம், சந்தோஷம், திருப்தி, இது மாதிரி பல்வேறு உணர்ச்சிகள் இருக்குது இல்லைங்களா? இதையெல்லாம் நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்முடைய ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அமையுது அப்படின்றது மனோதத்துவவியலாளர்களுடைய அணுகுமுறை. அதுதான் வாழ்க்கையிலே நம்முடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் இருக்கிறது. ஆளுமை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது இந்த ஐக்யூ EQ இரண்டை வைத்துத்தான் முடிவாகிறது. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிடுங்க, ஐக்யூ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த EQ இருக்கு பாருங்க, உணர்ச்சிகளை நிர்வகிப்பதுன்னு சொன்னனே. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய், அவர் ஒரு மனோதத்துவ டாக்டர், அவர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு எதுக்கெடுத்தாலும் கோபமாக வருது டாக்டர் அப்படின்னார். டாக்டர் சொன்னார், நீங்கள் என்கிட்ட வந்தது ரொம்ப கரெக்டுங்க. கோபம் எல்லாத்துக்கும் எப்போ பாரு ரொம்பலாம் வரக்கூடாது. அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி அதை ஒழுங்காக நம்ம வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. அதனால் உடனடியாக அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். நீங்கள் என்கிட்ட வந்து ரைட்டு தான், சரி, இது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு நாளாக இருக்குது அப்படின்னார். இவர் ஒன்றே, நீ யாரா அதை கேட்கறதுக்கு அப்படின்னார். இவருக்கு அதுக்கே கோபம் வருது பாருங்க. அப்போ கோபத்தை டாக்டர்கிட்ட போனால் கண்ட்ரோல் பண்ணலாம்னு தான் போயிருக்கிறார், அவர்கிட்டக்கே கோபம் வருது அப்படின்னா இதுதான் நிர்வகிப்பது, உணர்ச்சிகளை நிர்வகிப்பது, நம் வசத்தில் வைத்திருப்பது. விவேகானந்தர் ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கிறாரு. எதிர்த்தாப்புல 2 ஆங்கிலேயர்கள். அவங்களுக்கு பொதுவாகவே ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்கள் அப்படின்னா ரொம்ப இளக்காரம். அப்போ விவேகானந்தர் காலத்தில் இவருடைய தோற்றம் வேற, காவி உடை அணிந்திருக்கிறாரு.
இவரை பார்த்த உடனே ரொம்ப கேலியாக பேசுகிறாங்க அவங்க 2 பேரும். இவங்கெல்லாம் எதுக்கே இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க, இப்படிப்பட்டவன்லாம் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு ரொம்ப கேலியாக இழிவாக நகைச்சுவையாக கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் டிடிஆர் வருகிறார், ட்ரெயினில் டிக்கெட் செக் பண்ணுறதுக்காக வரார். இந்த ஆங்கிலேயத்தை காட்டுறாங்க, அவங்க உடனே சரளமாக பேசிட்டு டிக்கெட் எடுத்து காட்டுறாங்க, ஓகே அப்படின்ட்டு. இப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க டிக்கெட் ப்ளீஸ் அப்படின்னு. இவர் உடனே அவர் கேட்டதை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல், நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் இது, அந்த ஸ்டேஷன் வந்தால் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு அந்த டிடிஆர்ட்ட சரளமான ஆங்கிலத்திலே பேசுகிறார். எப்படி சரளமான ஆங்கிலத்தில் பேசுகிறார். இதை கேட்டு 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, இவருக்கு ஒன்றும் இங்கிலீஷ்லாம் தெரியாதுன்னு நினச்சி நம்ம கண்ணா அப்படின்னான்னு கிண்டலாக பேசிக்கிட்டு இருந்தோமே, இப்போ இவருக்கு டக்குன்னு இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரே அப்படின்னு அந்த டிடிஆர் போன பிறகு இவர்கிட்ட என்ன இருந்தாலும் அந்த ஆங்கிலேயர்களுக்கே ஒரு சின்ன குற்ற உணர்வு, உங்களை பற்றி தப்பாக பேசிட்டோம், நீங்கள் ஒன்றும் கோபமே படாமல் பேசாமல் இருந்தீங்களே, ஏன் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலைன்னு. அவர் ஒரு பதில் சொன்னதாக எழுதுகிறாங்க. என்ன பதில் தெரியுங்களா? அவர் சொன்னாராம், முட்டாள்களை சந்திப்பது இது அல்ல முதல் முறை அப்படின்னாராம். இப்போ பாருங்கள், அவர் உடனே பதிலுக்கு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா சாதாரணமானவராக இருந்திருப்பார். ஆனால் எந்த நேரத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவது தான் உணர்ச்சிகளை நிர்வகிக்கும் முறை. அதுதான் சிறந்தவர்களுக்கு உரிய இயல்பாக இருந்திருக்கிறது. நம்முடைய கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு செய்தி படித்தேன். அவருடைய வீட்டுக்கு ஒரு பத்திரிகையாளர் போயிருக்கிறார். அங்கே டேபிளில் ஒரு செய்தித்தாள் இருக்குது. அந்த செய்தித்தாளை அந்த பத்திரிகையாளர் எடுத்து பார்க்குறார். அவர் பார்த்துட்டு பதறிட்டார். கலைஞர்கிட்ட கேட்குறார், என்னங்க உங்களை பற்றி இவ்வளவு கண்ணாபின்னான்னு விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறாங்க, கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, என்னங்க இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு. அவர் ஒன்றும் கவலையே படலை. அவர் என்ன தெரியுங்களா சொன்னார், நீ என்ன பண்ணு, இந்த பேப்பர் எடுத்துகிட்டு நீ போ, யாராவது கேட்டால் தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் இந்த பேப்பரை காட்டு, இது உனக்கு எங்கே கிடைச்சிதுன்னு கேட்டால் கலைஞர் வீட்டில் கிடைச்சிது, அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லு அப்படின்னார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. என்னை பற்றி நீ இப்படி பத்திரிகையில் ஐட்டியா, நான் யார் தெரியுமா, வீராதி வீர, இப்படிலாம் ஒன்றும் அவர் கவலையே படலை. என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட அனுபவம் என்ன, அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம். இதையே எப்படி அவர் திருப்பி அடித்தார் பாருங்க. தமிழ்நாட்டின் பத்திரிகை சுதந்திரம் உச்சநிலையிலே இருக்கிற ஒரு தலைவனை பற்றி கூட யாரும் விமர்சனம் செய்யலாம் என்கின்ற அளவிற்கு ஜனநாயகத்தில் ஒரு பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவம், அந்த தலைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அதையும் அவர் வாசிக்கிறார், அதுவும் அவர் பார்வைக்கு தெரிகிறது. அதற்கு பிறகும் கூட அவர் எந்த வகையிலும் தவறான அணுகுமுறையை மேற்கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த செய்தியையே, அந்த பத்திரிகையே அவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்றால் இதுதான் உணர்ச்சியை சரியாக நிர்வகிப்பது, சரியாக வெளிப்படுத்துவது. இதுதான் பக்குவம் பெற்றவர்களுடைய அதிகபட்ச EQ. நமக்கு தெரிஞ்ச EQ அப்படின்றது பெரும்பாலான பேருக்கு ட்ரெயினில் போகிறப்போ டிக்கெட் வாங்கிறதுக்கு EQவில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. வண்டி பயணமாக இருந்தாலும் வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் EQ என்பது நம்மை மிக சௌகரியமாக வெற்றிகரமாக செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்வதற்கு துணை இருக்கும் தாரக மந்திரம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.